ஓகே கார்த்தி. நீங்க ஆல்மோஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு எஸ்இஓ எக்ஸிக்யூட்டிவா நீங்க ஆல்மோஸ்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க. சரியா? ஸோ இதுக்குள்ள வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க வந்துட்டு கூகுள் ஆடு பிளஸ் மெட்டா ஆட் படிக்கிறதுக்காக ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஓகே. ஸோ இப்போ ம், கூகுள் ஆடு பிளஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா மெட்டா ஆடு நம்ம என்ன ம். பர்பஸ்க்காக அதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? ஆஹ் கூகுள் ஆட் மெட்டா ஆட் வந்து ஸோ கூகுள் ஆட் வந்து நம்மளோட வெப்சைட்டை நம்ம ஆர்கானிக்காக ரேங்க் பண்ணி அதெல்லாம் டிராஃபிக் கொண்டு வந்து அது மூலமாக லீட் கொண்டு வரக்கு நமக்கு டைம் ஆகும். நம்ம ஓகே. கூகுள் ஆட் யூஸ் பண்ணி பண்ணும்போது நமக்கு கூகுளுக்கு பே பண்ணி நம்ம பண்ணுறதுனால நமக்கு குயிக்காக வந்து ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது கூகுள் ஆட்ஸு. சரிங்க. ஓகே. ஸோ இது வந்துட்டு என்ன ஆ அப்படின்னா ஒரு வெப்சைட்டை வச்சு நீங்க சொல்லிட்டீங்க. ம் சரியா? ம் ம் அதாவது ம் ம் நம்மளோட ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனியை பொறுத்த வரைக்கும், அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ம் சர்வீசஸை பொறுத்த வரைக்கும், ம் நம்மளோட மெயினான அப்ஜெக்டிவ் வந்துட்டு எதுவா இருக்கும் அப்படின்னா, லைக் அந்த ம் பிசினஸ்க்கு தேவையான ரிசல்ட்டை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணும். ஸோ அந்த ரிசல்ட் மீன்ஸ் என்ன ம் இங்க? ஒரு ஆர்கனைசேஷன்ல ரிசல்ட் அப்படின்றது என்ன? லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்களோட பிராண்ட் அவேர்னஸா இருக்கலாம். பிராண்ட் அவேர்னஸ் ஜென்ரேட் பண்ணி தரது அவங்களோட ரிசல்ட் தான், எக்ஸ்பெக்டட் ரிசல்ட். ம் அடுத்து ம் அவங்களோட வெப்சைட்டுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா டிராபிக் வந்துட்டு ஜென்ரேட் பண்ணி தர போறது, அதுவுமே வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண போற ரிசல்ட். ரிசல்ட். ஓகேவா? தென் அதுக்கப்புறம் ஓகே வந்துட்டு ப்ரோ. என்ன, உங்ககிட்ட அதாவது அவங்களோட பிசினஸ் ஃபோன் நம்பர் இருக்கு. ஸோ அந்த பிசினஸ் ஃபோன் நம்பருக்கு நிறைய பேர் கால் பண்ண வைக்கணும் அப்படின்னாலும் லைக் வந்துட்டு ம் என்ன அப்படின்னா அதுவுமே வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு ரிசல்ட். ஆமாம். தென் அதுக்கப்புறம் அவங்க கிட்ட ஒரு ஷோரூம் இருக்கு. அந்த ஷோரூமுக்கு நிறைய ம் பேர் வாக்கின்ஸ் வரணும். அப்போ அதுவுமே வந்துட்டு என்ன ம் அப்படின்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற ரிசல்ட். எஸ் ப்ரோ. சரியா? தென் அதே மாதிரி ம் அவங்களுக்கு வந்து சேல்ஸ் நடக்கணும். லீட்ஸ் வந்துட்டு நிறைய வந்துட்டு என்ன அப்படின்னா ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணும் நம்ம. ஸோ இது எல்லாமே நம்ம ம் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு கஸ்டமரோட எக்ஸ்பெக்டிங் ரிசல்ட் இது எல்லாமே. சரியா? அப்போ ஓகே ப்ரோ. இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற ரிசல்ட்ட ஒரு டிஜிட்டல் ம் மார்க்கெட்டிங் டீம் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு அவங்களோட அப்ஜெக்டிவ் வந்துட்டு அச்சீவ் பண்ணி காட்டணும். எஸ். சரியா? அப்போ இத ம் அச்சீவ் பண்ணி காட்டுறதுக்கு நம்ம வந்துட்டு என்ன மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பண்ண போறோம் அப்படின்னா, ஒண்ணு ஆர்கானிக். ம் ஸோ ஆர்கானிக்கா நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா, இப்ப நான் சொன்ன அப்ஜெக்டிவ் எல்லாமே அவங்களுக்கு மேபி பிராண்ட் அவேர்னஸ், என்கேஜ்மென்ட், ம் வெப்சைட் டிராபிக், ம் கால்ஸ் அதிகமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கலாம். ஷோரூம் விசிட் அதிகமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கலாம். லீட்ஸ் அதிகமா வேணும்னு ம் நினைக்கிறாங்க. சேல்ஸ் அதிகமா வேணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அதுக்காக ம் நம்ம சூஸ் பண்ற பாத் வந்துட்டு என்ன அப்படின்னா, ஒண்ணு ஆர்கானிக். ஸோ ஆர்கானிக் ம் அப்படின்றது நம்ம அமௌண்டே செலவு பண்ணாம லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா, அவங்களோட பிசினஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறது பிசினஸோட ரிசல்ட்ட. ஸோ நீங்க சொல்றது வந்துட்டு என்ன அப்படின்னா ஜஸ்ட் வெப்சைட் மட்டும் நீங்க சொல்றீங்க. ஸோ வெப்சைட் மட்டும் ம் கிடையாது. வெப்சைட், சோசியல் மீடியா, ம் அதுக்கப்புறம் ம் ஜிஎம்பி, கூகுள் மை பிசினஸ் பேஜ், மொபைல் ஆப், யூடியூப், ம் இதுல எது வேணாலும் நீங்க ம் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல எதை ம் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணி நீங்க ஆர்கானிக்கா ரிசல்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணும். ம் செகண்ட் ஒன் வந்துட்டு என்ன அப்படின்னா சேம் அவங்களோட அப்ஜெக்டிவா அச்சீவ் பண்றதுக்கு நம்ம பெய்டு ரிசல்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா ஜென்ரேட் பண்ணி தர போறோம். அப்போ இந்த கூகுள் ஆட் பிளஸ் மெட்டா ரெண்டுமே வந்துட்டு என்ன ம் அப்படின்னா இது வந்துட்டு ம் பெய்டு ரிசல்ட் ஜெனரேட் பண்றதுக்கான ஒரு டூலுங்க. அவ்வளவுதான் சிம்பிளா. ம் ஓகே லைக் ப்ரோ. வந்துட்டு என்ன அப்படின்னா அதுல வந்துட்டு ஒரு டைப் தான் வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி வெப்சைட்டை சீக்கிரம் வந்துட்டு என்ன அப்படின்னா டாப் ரேங்கிங், அதாவது மேல ம் எஸ்சிஆர்பில வந்துட்டு என்ன அப்படின்னா டாப்ல கொண்டு வந்து நிறுத்துறதுக்காக அது வந்துட்டு ஒரு டைப் ஆஃப் ஆட். ஓகே ப்ரோ. ஓகேங்களா? ம் பட் ஆனா இந்த கூகுள் ஆட் பிளஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா மெட்டா ஆட் அப்படின்றது ஒரு பெய்டு ம் அட்வர்டைசிங் டூலுங்க. ஸோ இந்த பெய்டு அட்வர்டைசிங் டூல் மூலியமா லைக் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு உங்களோட பிசினஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க ப்ரோமோட் பண்றதுக்கு இதுக்குள்ள சம் டைப்ஸ் ஆஃப் ஆட் எல்லாமே இருக்கும். சரியா? டிஸ்பிளே ஆட் இருக்கு. அதாவது இமேஜை மட்டும் ம் யூஸ் பண்ற மாதிரி, வீடியோ மட்டும் ம் யூஸ் பண்ற மாதிரி, ஷாப்பிங் ஆட் இருக்கு, ம் மொபைல் அப்ளிகேஷன் ஆட் இருக்கு, ம் ஜிமெயில்ல வர ஆட் இருக்கு. ஸோ இது மாதிரி ம் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆட் இருக்கு. அப்போ இந்த பெய்டு அட்வர்டைசிங் டூல் மூலியமா லைக் வந்துட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளோட பிசினஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம ப்ரோமோட் பண்ணி பெய்டு அந்த ரிசல்ட் வந்துட்டு கஸ்டமர்ஸோட என்ன அப்படின்னா ஜெனரேட் பண்ணி தர எக்ஸ்பெக்டிங் போறோம். ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். ஆமா. இதுதான் சிம்பிளா வந்துட்டு இதுதான். ஓகே ப்ரோ. ஓகேவா? ஓகே. ஸோ ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டூல்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா ம் இதோட பேசிக் உங்களுக்கு வந்துட்டு தெரியுன்றதுனால நீங்க ம் இன்டர்வியூக்காகவும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த கான்செப்டுக்குள்ள நான் வந்துடுறேன். சரியா? ஓகே. ஓகே ப்ரோ. நான் என்னோட ஸ்கிரீன் வந்துட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். டிஸ்ப்ளே ஆகுதான்னு பாருங்க. ஓகே ப்ரோ. ஓகே. என்னோட ஸ்கிரீன் உங்களுக்கு விசிபிள் ஆகுதா? பிளாக் தான் இருக்கு ப்ரோ. இப்போ இப்போ விசிபிள் ஆகுது. ஓகே.
சோ இதுக்கு முன்னாடி நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஆர்கனைசேஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு எஜுகேஷன் செக்டர்னு வச்சுக்கோங்க, சரியா? So அவங்க வந்துட்டு என்ன அப்படின்னா சம் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா ஆஃபர் பண்றாங்க. சோ அங்க வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க வந்துட்டு எஸ்இஓ ஒர்க் நீங்க பாத்துட்டு இருந்தீங்க, கரெக்டா? சோ நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு ரெண்டு விதமான பிசினஸ் வந்துட்டு பாத்துருப்பீங்க. ஒன்னு வந்துட்டு என்ன அப்படின்னா பிஜி மெடிசன் எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம் ப்ரோ. பிஜி மெடிசன் ப்ரோக்ராம். இன்னொன்னு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், டிபிஎல்பி ப்ரோக்ராம்ஸ். ஸோ டிபிஎல்பி ப்ரோக்ராம், டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பிளண்டட் ப்ரோக்ராம்ஸ், ஓகேங்களா? ஸோ வந்துட்டு என்ன அப்படின்னா இதுல ரெண்டு விதமான ப்ரோக்ராம்ஸ் வந்துட்டு நீங்க வந்துட்டு எஸ்இஓ ஒர்க் வந்து நீங்க வந்துட்டு ஹேண்டில் பண்ணிருக்கீங்க. ஓகே, இதே ப்ரோக்ராம்ஸ்க்கு நம்ம வந்துட்டு பெய்டு கேம்பெயின்ஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு பண்ண போறோம் அப்படின்னா சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்க பேசிக் வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? ஓகே, ஓகே ப்ரோ. இப்ப பிஜி மெடிசன்ல லைக் வந்துட்டு உங்ககிட்ட வந்துட்டு என்ன இருக்கு அப்படின்னா ஒரு 5 விதமான ப்ரோக்ராம் இருக்கு, சரியா? நான் அந்த ப்ரோக்ராம் நேம்குள்ள நான் போகல. நான் ப்ரோக்ராம் நேம் 1, ப்ரோக்ராம் நேம் 2, சோ ப்ரோக்ராம் நேம் 2, அதே மாதிரி ப்ரோக்ராம் நேம் 3, ப்ரோக்ராம் நேம் 4, ப்ரோக்ராம் 5, இது வரைக்கும் நம்ம கிட்ட வந்துட்டு ஒரு 5 ப்ரோக்ராம் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஓகே. ஓகே, அதே மாதிரி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ப்ரோக்ராம்லயுமே வந்துட்டு என்ன அப்படின்னா உங்ககிட்ட ஒரு 6 ப்ரோக்ராம் ஒரு 6 ப்ரோக்ராம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, உங்ககிட்ட 6 ப்ரோக்ராம் இருக்கு, ஓகேவா? சோ இப்போ உங்ககிட்ட அந்த கிளைண்ட், நீங்க ஒர்க் பண்ண போற கிளைண்டா இருக்கலாம், இல்லனா நீங்க ஒர்க் பண்ற ஆர்கனைசேஷனா இருக்கலாம். சோ அவங்க வந்துட்டு என்ன பண்ண போறாங்க அப்படின்னா என்கிட்ட இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் வந்துட்டு இருக்கு. சோ இந்த ப்ரோக்ராமுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா கூகுள்லயும் எனக்கு ஆட் ரன் பண்ணி கொடுங்க, அதே மாதிரி மெட்டாலையும் எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஆட் ரன் பண்ணி கொடுங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க, ஓகேவா? ஓகே ப்ரோ. கூகுள்லயும் ஆட் ரன் பண்ண சொல்றாங்க, மெட்டாலையும் ஆட் ரன் பண்ண சொல்றாங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்த மாதிரி அவங்க எந்த சேனல் வேணாலும் சொல்லலாம். சோ நம்ம போயிட்டு எனக்கு வந்துட்டு அதான் கூகுள் மட்டும் தான் தெரியும், பேஸ்புக் மட்டும் தான் தெரியும், லிங்க்டின் மட்டும் தான் தெரியும், குவாரா மட்டும் தான் தெரியும் நீங்க சொல்லவே முடியாது. நாளைக்கு அவங்க ஹாட் ஸ்டார்ல ஆட் ரன் பண்ணணும்னாலும் நம்ம பெய்ட் கேம்பெயின் எக்ஸிக்யூட்டிவ் பண்ணி தான் ஆகணும். ஆகணும், வேற வழி கிடையாது. ஓகே, சோ இப்போ டைப்ஸ் ஆஃப் ஆட பத்தில எதுவுமே அவங்க சொல்லலைங்க, சரியா? நம்ம அந்த கான்செப்டுக்குள்ள நம்ம பின்னாடி போலாம். இப்போ இவங்க கிட்ட நீங்க ஒர்க் பண்ண போற ஒரு ஆர்கனைசேஷன்ல ரெண்டு விதமான ப்ரோக்ராம்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்க ஆஃபர் பண்றாங்க. ஒன்னு பிஜி மெடிசன், இன்னொன்னு வந்துட்டு என்ன அப்படின்னா டிபிஎல்பி ப்ரோக்ராம்ஸ், ஓகே? ஓகே. சோ இங்க வந்துட்டு என்ன நடக்குது, லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்ககிட்ட கூகுள் பிளஸ் மெட்டா ரெண்டுலயுமே வந்துட்டு என்ன அப்படின்னா ஆட் ரன் பண்ண சொல்லிட்டாங்க, ஓகே? சோ ஃபர்ஸ்ட் நம்ம அவங்க கிட்ட வந்துட்டு என்ன கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கேம்பெயின் ரன் பண்ண போறோம் அப்படின்னா, அதாவது கூகுள் நம்ம ரன் பண்ண போறோம், அதே மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபேஸ்புக்லயும், அதாவது வந்துட்டு என்ன அப்படின்னா மெட்டா அப்படின்றது ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் தனியா. சோ தனித்தனியா நம்ம வந்துட்டு ஃபேஸ்புக்கு தனியா, இன்ஸ்டாகிராமுக்கு தனியா வந்துட்டு என்ன அப்படின்னா ஆட் ரன் பண்றதுக்கான டூல்ஸ்ல எங்குமே கிடையாது. சோ மெட்டா அப்படின்றது, அதாவது மெட்டா அப்படின்ற ஒரு டூல், அதாவது ஆட்ஸ் மேனேஜர் அப்படின்ற ஒரு டூல் யூஸ் பண்ணுவோம். அப்ப மெட்டா அப்படின்னா ஃபேஸ்புக் பிளஸ் இன்ஸ்டாகிராம். அப்ப அந்த ஒரு டூல் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம்ல நம்ம வந்துட்டு ஆட் வந்து ரன் பண்ணிக்கலாம், ஓகே? சோ இப்போ நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன கேக்குறாங்க அப்படின்னா நம்ம கூகுள்ல வந்துட்டு ஆட் ரன் பண்ண சொல்லிட்டாங்க, ஓகேவா? இப்போ அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது டைப்ஸ் ஆஃப் கேம்பெயின். என்ன டைப் ஆஃப் கேம்பெயின் அப்படின்றத நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும். சோ இந்த டைப் ஆஃப் கேம்பெயின் உள்ளுக்குள்ள என்ன இருக்கு, சோ அது எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா உள்ளுக்குள்ள நம்ம என்னன்றத நம்ம பார்ப்போம். செகண்ட், பட்ஜெட் நான் எவ்வளவு செட் பண்ணணும், டைப்ஸ் ஆஃப் கேம்பெயின் என்ன, தென் வந்துட்டு என்ன அப்படின்னா பட்ஜெட் வந்துட்டு என்ன. அடுத்து தேர்ட் ஒன் வந்துட்டு என்ன அப்படின்னா லொகேஷன், எந்த லொகேஷனை நான் டார்கெட் பண்ணி நான் ஆட் வந்துட்டு ரன் பண்ணணும், ஓகேவா? எந்த லொகேஷனை டார்கெட் பண்ணி நான் வந்துட்டு ஆட் வந்துட்டு ரன் பண்ணணும். அடுத்து ஆடியன்ஸ். சோ ஆடியன்ஸ் வந்துட்டு யாரு, அதாவது நான் டார்கெட் பண்ண போற லொகேஷனுக்குள்ள இருக்கிற எந்த டைப் ஆஃப் ஆடியன்ஸ் அப்படின்றத வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். நீங்க கேம்பெயின் வந்துட்டு ரன் பண்றதுக்கு முன்னாடி அவங்க மேனேஜர் இருக்கலாம், இல்லனா அவங்க மேனேஜ்மெண்ட் இருக்கலாம், உங்களோட டீம் கொலீக்ஸ் யாராவது இருக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியணுங்க. அது கூகுளா இருந்தாலும் சரி, லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா அது எந்த ஒரு பெய்டு சேனலா இருந்தாலும் சரிங்க. சோ ஃபர்ஸ்ட் இந்த டீடைல்ஸ் எல்லாமே நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும், ஓகே? சில இடத்துல சப்போஸ் இந்த மெட்டா மாதிரியான டூல் எல்லாமே நான் சொல்லிட்டேன் இல்லையா, ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ரெண்டுலயுமே தான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆட் வந்துட்டு டிஸ்பிளே ஆக போகுது அப்படின்னா அப்ப இந்த இடத்துல
நம்ம ம் அடிஷனலா Facebookல மட்டும் என்னோட ஆட் தெரியணுமா, இன்ஸ்டாகிராம்ல மட்டும் ஆட் தெரியணுமா? அப்ப அதுக்கு பேர் வந்துட்டு என்ன அப்படின்னா பிளேஸ்மெண்ட் ஆர் நெட்வொர்க்னு சொல்லுவோம். ம் பிளேஸ்மெண்ட் ஆர் ஓகே. நெட்வொர்க். ஆர் நெட்வொர்க். ஸோ கூகுள்ல உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. நீங்க டைப்ஸ் ஆஃப் கேம்பெயின் சொல்லிட்டாங்களே, அதோட ம் பிளேஸ்மெண்ட் என்ன அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்றது அது கேம்பெயினோட டிஃபால்ட்டா வந்துரும். பட் ஆனா இங்க இந்த மாதிரியான கேஸ்ல Facebook அண்ட் Instagram சேர்ந்து கம்பைன் ஆகி வர இடத்துல ம் எனக்கு நான் எந்த பிளேஸ்மெண்ட் வழியா நான் ஆட் ரன் பண்ணணுமோ ஸோ அதையும் கேட்டு நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபைனலைஸ் பண்ணிக்கணும். ம் ஸோ இது ஓகே நீங்க ப்ரோ. வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு ப்ரோக்ராமுக்கு நீங்க கேம்பெயின் வந்துட்டு ரன் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க ம் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ இது இல்லாம நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்களாவே ஓனா ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க ரன் பண்ணக்கூடாது. நீங்களாவே டிசைட் பண்ணிட்டு நீங்களாவே ஆட் ரன் பண்ணக்கூடாது. ஓ, இதெல்லாம் இந்த டீடைல்ஸ் எல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கேட்டிருக்கணும். நம்ம கண்டிப்பா ஸ்டார்டிங். கேட்டிருக்கணும். சரியா உங்க டீம்ட்ட யார்ட்டாவது கேட்டிருக்கணும். மேனேஜர்ட்ட கேட்டிருக்கணும். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட்ட ம் கேட்டிருக்கணும். ம் ஓகே ப்ரோ. சப்போஸ் உங்ககிட்ட ம் ஓவரால் பட்ஜெட்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஒரு 50,000 நான் கொடுத்துட்டேன்ப்பா. நீ எந்த சேனல்ல வேணாலும் நீ வந்துட்டு ட்ரை பண்ணிக்கோ. ம் எனக்கு வந்துட்டு அதே மாதிரி லொகேஷன் தமிழ்நாடு ஃபுல்லா நீ எங்க வேணாலும் டார்கெட் பண்ணிக்கோ. எனக்கு தேவை லீடு வேணும்ன்றப்போ, அப்ப அந்த ம் இடத்துல டைப்ஸ் ஆஃப் கேம்பெயின் நீங்க தான் டிசைட் பண்ணுவீங்க. ம் ஓகே ஓகே ப்ரோ. பட் அப்பவும் நீங்க வந்துட்டு டிசைன் பண்ணும்போது மேனேஜர் கிட்ட வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க டிஸ்கஸ் பண்ணிக்கணும் சார். இன்ஃபார்ம் பண்ணு. இது மாதிரி வந்துட்டு என்ன ம் அப்படின்னா இவங்களுக்கு இந்த இந்த ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ண எனக்கு வந்துட்டு ப்ராப்பரா ஒர்க் ஆகல. ஸோ அதனால செகண்ட் ம் டைப் ஆஃப் கேம்பெயின் நான் கிரியேட் பண்றேன். எஸ் பண்ணலாம். பட் ஆனா கிளையண்டோட ரெக்யர்மெண்ட் வந்துட்டு இதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஏ அப்படின்ற கேம்பெயின் டைப் தான் வந்துட்டு சொல்றாங்க அப்படின்னா நம்ம ஏ அப்படின்ற ம் கேம்பெயின் டைப் தான் நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா செலக்ட் பண்ணி நம்ம ரன் பண்ணணும். ம் ஓகே. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ம் நீங்க ஓகே. வந்துட்டு என்ன அப்படின்னா கேம்பெயின் வந்துட்டு ரெடி பண்றதுக்கு முன்னாடியே லைக் வந்துட்டு என்ன பண்ண போறீங்க அப்படின்னா இந்த டீடைல்ஸ் ம் எல்லாமே நீங்க வந்துட்டு தெரிஞ்சுக்க போறீங்க. ஓகே. ஓகே ப்ரோ. ஸோ இந்த இப்போ நோட்ஸ் எனக்கு உங்ககிட்ட வந்துட்டு கிடைக்குமா என்ன ப்ரோ? அப்படின்னா பிஜி மெடிசின் வந்துட்டு என்ன அப்படின்னா 5 ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. அதே மாதிரி டிபிஎல்பில 6 ப்ரோக்ராம்ஸ் வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ம் ஓகே. இப்போ அவங்க கேட்டிருக்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா கூகுள். சரிங்களா? ஸோ கூகுள்ல தான் வந்துட்டு ம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க ஏதோ ஒரு டைப் ஆஃப் ஆட் வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ ம் ஓகே. இந்த கூகுள் ஆட் அப்படின்ற இந்த டூலை யூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு இவங்களோட பிஜி மெடிசன் ப்ரோக்ராமுக்கு நீங்க கேம்பெயின் வந்துட்டு ரன் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ம் கூகுள் ஆட் அப்படின்ற ஒரு டூலை வந்துட்டு நீங்க லாகின் பண்ணிட்டீங்க. சரியா? லாகின் ம் பண்ணிட்டு ம் நீங்க வந்துட்டு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ண போறீங்க. பட் அந்த ம் கூகுள் ஆட் டூலோட ஸ்ட்ரக்சர் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுங்க. ம் கூகுள் ஆடோட ஸ்ட்ரக்சர் நீங்க தெரியல அப்படின்னா ஒரு கேம்பெயின் வந்துட்டு நீங்க டிசைன் பண்ணவே முடியாது. கரெக்ட் ப்ரோ. So இதே மத்த இது இதெல்லாம் யூடியூப்ஸ் அப்படின்னா வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா வந்து போயிருவாங்க. ஸோ நமக்கு அதுல இருக்கிற ஒரு பாதி ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்ன எதுக்கு ஒர்க் ஆகுதுன்னே தெரியாது. எதுப்பா? நிறைய நிறைய யூடியூப் ஓகே. வீடியோஸ்ல ஓகே. அவங்க ஸ்ட்ரைட்டா வந்து அதுக்கே போறதுனால அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. நிறைய ஃபங்க்ஷன்ஸ் தெரிய மாட்டேங்குது. ஓகே. இல்ல அது வந்துட்டு ம் என்ன அப்படின்னா மத்தவங்கள குறை சொல்ல முடியாது. சரிங்களா? ஏன்னா ம் அவங்க டைரக்ட்டா நெறைய டாபிக்ஸ் ஸ்கிப் பண்ணியிருக்கலாம். ஏதாவது அப்லோட் பண்ண ம் வேண்டிய டாபிக்ஸ் மட்டும் அப்லோட் பண்ணியிருந்திருக்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம கரெக்ட். தான் அத வந்துட்டு என்ன அப்படின்னா டெப்த்தா வந்துட்டு என்ன அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நீங்க உட்கார்ந்து பிராக்டிஸ் எடுக்கணும் எப்பவுமே. சரியா? ம் ஓகே. நான் இப்ப இத கூட நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் அப் தான் பண்ணியிருக்கேன் நானு. எதுக்காக ம் அப்படின்னா, ஏன்னா நான் நாளைக்கே நீங்க இன்டர்வியூ ஏதாவது அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா, அட்லீஸ்ட் இதெல்லாம் நீங்க ஆன்சர் பண்ற அளவுக்காவது நீங்க இருக்கணும் இல்லையா? சோ அதுக்காக தான் நான் ம் கொஞ்சம் எடுத்தோனே வந்துட்டு நான் கொஞ்சம் ஸ்பீட் அப் பண்றேன். வேற ஒண்ணும் இல்ல. ஏன்னா இது வந்துட்டு என்ன அப்படின்னா, ஓகே. ஆல்மோஸ்ட் நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ப்ரோகிராம்ன்றதுனால கொஞ்சம் ஈஸியா ம் அண்டர்ஸ்டாண்டும் பண்ணிப்பீங்க. அதுக்காக தான். ம். ஓகே. ஓகே. சோ இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா, 2 விதமான சேனல் வந்துட்டு சொல்லிட்டாங்க. கூகுள்லயும், Facebookலயும் ஆட் ரன் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகே. சோ ம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா, ஸ்ட்ரக்சர பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான், நீங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு ம் என்ன அப்படின்னா, உள்ளுக்குள்ள அந்த டூல லாகின் பண்ணி நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா, கேம்பெயின்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே. ஆமா ப்ரோ. இதுல பத்தி நம்ம டெப்த்தா படிப்போம். சோ பட் அதுக்கு ம் முன்னாடி ஒரு ஜெனரலான ஒரு அவேர்னஸ் மட்டும் இப்ப நான் குடுத்துறேன் உங்களுக்கு. ஓகே. ஓகே ப்ரோ. இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ண சொல்றாங்க. அது எனி டைப்புங்க. அது வீடியோவா இருக்கலாம், டிஸ்ப்ளேவா ம் இருக்கலாம், டெக்ஸ்ட் ஆடா இருக்கலாம், ஷாப்பிங் ஆடா இருக்கலாம். அது எது வேணாலும் இருக்கட்டுங்க. நான் அந்த டைப் ஆஃப் ம் ஆடுக்குள்ள நான் போகல. ம் ஓகே. சோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த கூகுள் ஆட் அப்படின்ற ஒரு டூல வந்துட்டு நீங்க லாகின் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நீங்க ம் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு அக்கவுண்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணுவீங்க. அக்கவுண்ட். ம் ஓகேவா? ஓகே ப்ரோ. சோ அக்கவுண்ட் ஒன்னு கிரியேட் பண்ணனும். சேம் தான் Facebookக்குமே லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு அக்கவுண்ட் வந்துட்டு கிரியேட் பண்ண போறீங்க. ம் சோ கூகுள் ஆடா இருந்தாலும் ஒரு அக்கவுண்ட், மெட்டா ஆடா இருந்தாலும் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு அக்கவுண்ட். ஓகே. சரிங்களா? ஓகே.
ஓகே. இந்த கூகுள் ஆட் அப்படின்ற அக்கௌண்ட் வந்துட்டு எங்க போய் கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா ads.google.com. அது நம்ம சப்ஜெக்ட்குள்ள போகும்போது உங்களுக்கு நான் சொல்லித் தரேன் எங்க போய் அக்கௌண்ட்லாம் கிரியேட். ஓகே ஓகே ப்ரோ. ஓகே. ஸோ அதே மாதிரி அக்கௌண்ட் மெட்டால வந்து நம்ம வந்துட்டு ஆட் அக்கௌண்ட் வந்துட்டு கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னா adsmanager.com அப்படின்றது போனீங்கன்னா அக்கௌண்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்க முடியும். அதையும் நம்ம பார்க்கலாம். ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் லெவல் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு டூல வந்துட்டு லாகின் பண்ணதுமே நீங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு அக்கௌண்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணணும். இதுதான் ஃபர்ஸ்ட் லெவல். இந்த அக்கௌண்ட்ல நீங்க வந்துட்டு என்ன இன்க்ளூட் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களோட பில்லிங் இன்ஃபர்மேஷனை உங்களோட பிசினஸ் இன்ஃபர்மேஷனை நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ரொவைட் பண்ணுவீங்க. ஓகே ப்ரோ. பில்லிங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவீங்க, அதே மாதிரி பிசினஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவீங்க. நான் ஏற்கனவே ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி இது வந்துட்டு என்ன அப்படின்னா பெய்டு அட்வர்டைசிங் டூல். ஸோ கண்டிப்பா வந்துட்டு என்ன அப்படின்னா நம்மளோட பில்லிங் இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணி தான் ஆகணும். சப்போஸ் நீங்க ஒரு அக்கௌண்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணும்போது பில்லிங் இன்ஃபர்மேஷன்ல கரன்சி இந்தியன் கரன்சியை வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க ஃபியூச்சர்ல அந்த கரன்சியை நீங்க சேஞ்ச் பண்ண முடியாது. கரன்சி பிளஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா டைம் ஜோன். இதெல்லாம் இன்டர்வியூல கேட்பாங்க. எந்த சப்போஸ் நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா கூகுள் ஆட்ல சேஞ்ச் பண்ண முடியாதது எது? சோ நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா கரன்சியை சேஞ்ச் பண்ண முடியாது, டைம் ஜோன் செட்டிங்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகே ப்ரோ. ஃபியூச்சர்ல அதாவது ஒன்ஸ் செட் பண்ணதுதான். அவ்வளவுதான். கரன்சியும் நீங்க டைம் ஜோனை நீங்க சேஞ்ச் பண்ண முடியாது. சப்போஸ் நீங்க கரன்சி வந்துட்டு தப்பா கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க திரும்ப புது அக்கௌண்ட் தான் நீங்க கிரியேட் பண்ணணும். நியூ அக்கௌண்ட் தான் கிரியேட் பண்ணணும். புது அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கணும். திரும்ப அங்க வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட பிசினஸ் இன்ஃபர்மேஷனை திரும்ப அகைன் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட பில்லிங் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க கொடுத்துக்கணும். ஓகே. தென் அதுக்கப்புறம் ஒரு அக்கௌண்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டோம். இந்த அக்கௌண்ட்டுக்குள்ள நீங்க மல்டிபிள் கேம்பெயின்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு அக்கௌண்ட்டுக்குள்ள ஆமா அக்கௌண்ட்டுக்குள்ள ஒரு கேம்பெயின் 1, கேம்பெயின் 2, கேம்பெயின் 3, கேம்பெயின் 4, கேம்பெயின் 5. சோ இது மாதிரி நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா கிரியேட் பண்ணிக்கலாம். சேம் செட்டிங்ஸ் தான் இங்கேயும் மெட்டாலியும். ஒரு அக்கௌண்ட் அதாவது உங்ககிட்ட ஒரு அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டுக்குள்ள நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா மல்டிபிள் கேம்பெயின்ஸ் கூட நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. இங்க கேம்பெயின் அப்படின்னா என்ன? சொல்லுங்க கார்த்தி. அதாவது ஒரு அக்கவுண்ட்ல நம்ம மல்டிபிள் கேம்பெயின்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். கூகுள்லயும் சரி, ஃபேஸ்புக்லயும் சரி. எஸ் கரெக்ட்டுங்க. அதாவது கூகுள் பிளஸ் ஃபேஸ்புக் மட்டும் கிடையாது. நீங்க எந்த ஒரு பெய்டு சேனல் போயிட்டுனாலும் இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா கான்செப்ட். ஒரு அக்கௌண்ட்டுக்குள்ள நீங்க மல்டிபிள் கேம்பெயின்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்க போறோம் அப்படின்னா இங்க கேம்பெயின்ஸ் அப்படின்றது லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா அது கிளைண்ட்ஸா இருக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் கேம்பெயின் வந்துட்டு என்ன அப்படின்னா ஏன்ற கிளைண்ட்டுக்காக பண்றோம். செகண்ட் கேம்பெயின் வந்துட்டு என்ன அப்படின்னா பீன்ற கிளைண்ட்டுக்காக பண்றோம். மூணாவது கேம்பெயின் வந்துட்டு என்ன அப்படின்னா சீன்ற கேம்பெயின்காக பண்றோம். சீன்ற கிளைண்ட்டுக்காக பண்றோம். அதுக்கப்புறம் C4 அப்படின்ற கேம்பெயின் வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு டீன்ற ஒரு கிளைண்ட்டுக்காக பண்றோம். இது கிளைண்டா கூட இருக்கலாம். கேம்பெயின் அப்படின்றது மல்டிபிள் கேம்பெயின்ஸ்ன்றது கிளைண்டா கூட இருக்கலாம். நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். இல்ல நான் வந்துட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் கேம்பெயின். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் வந்துட்டு இங்க இமேஜ் ஆட் வந்துட்டு கிரியேட் பண்ண போறேன். அப்போ இமேஜ் ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா கேம்பெயின் 1. அடுத்து வீடியோ ஆட் அப்படின்றது கேம்பெயின் 2. அதுக்கப்புறம் சர்ச் ஆட் அப்படின்றது கேம்பெயின் 3. கான்செப்ட் புரியுதுங்களா? புரியுது ப்ரோ. அதாவது ஒரு அக்கௌண்ட்டுக்குள்ள மல்டிபிள் கேம்பெயின்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டேன். பட் அந்த கேம்பெயின்ஸ் அப்படின்றது லைக் வந்துட்டு அதுதான் அது கிளைண்டா இருக்கலாம். அதே மாதிரி டைப்ஸ் ஆஃப் கேம்பெயினா கூட இருக்கலாம். இப்போ டைப்ஸ் ஆஃப் கேம்பெயின்றது என்ன? லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா செந்தில் இவர் தான் உங்களோட கிளைண்ட்னு வச்சுக்கோங்களேன். செந்தில் தான் கிளைண்ட். சரியா? இவர் செந்திலுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்றாரு. DM கோர்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ரொவைட் பண்றாரு. ஓகேவா? இவர் வந்துட்டு உங்ககிட்ட அப்ரோச் பண்றாரு. எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா என்னோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்துட்டு ப்ரொமோட் பண்றதுக்கு எனக்கு இமேஜ் ஆடும் ரன் பண்ணி கொடுங்க, வீடியோ ஆடு ரன் பண்ணி கொடுங்க, சர்ச் ஆடு ரன் பண்ணி கொடுங்கன்னு கேக்குறாரு. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? செந்தில் DM கோர்ஸ்க்காக ஒரு இமேஜ் ஆடு, செந்தில் DM கோர்ஸ்க்காக ஒரு வீடியோ ஆடு, செந்தில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்க்காக ஒரு சர்ச் ஆடு. அப்போ 3 விதமான கேம்பெயின்ஸ் நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்கலாம். இதுதான் நான் சொல்றேன் ஒரு அக்கௌண்ட்டுக்குள்ள
மல்டிபிள் கேம்பெயின்ஸ். ஓகே ப்ரோ. இப்போ பாருங்க இந்த இதுல என்ன டைப்ஸ் ஒரு ஆஃப் ஆட் முன்னாடி வந்து நான் கிளைண்ட்ட சொன்னேன். இப்போ ம் ம் அவங்க ஒரே ப்ராடக்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்ன்றது ஒரே ப்ராடக்ட். பட் ம் ஆனா அவங்க டைப்ஸ் ஆஃப் ஆட் மட்டும் தான் வேற வேற. அப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் ம் ஆட்னு நீங்க மாத்துனீங்கனாலே அங்க அதுக்குன்னு தனியா ஒரு கேம்பெயின் வந்து நீங்க கிரியேட் பண்ணணும். ஓகே ப்ரோ. ஓகே. இப்போ புரிச்சுங்களா? இதுல புரிஞ்சு. இதுல ஒன்று டவுட் என்னன்னா, இப்போ செந்தில் அவருக்கு வந்து நான் டிசம்பர் கோர்ஸ் வந்து ஆட் வந்து கேம்பெயின் கிரியேட் பண்ணி ரன் பண்றேன். ஓகே இன்னொருத்தர் வந்து கார்த்தின்னு ஒருத்தர் வராரு கிளைண்ட். அவர் வந்து எனக்கு வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாரு. ஓகே அவ்வளவுதான். கார்த்திக் அ, வந்துட்டு என்ன அப்படின்னா கார்த்தின்றவர் தான் உங்களோட அடுத்த கிளைண்ட். ஓகேவா? ம் அப்போ ம் சேம் அக்கௌண்ட் ஒரே அக்கௌண்ட் அவருக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க வெப் டெவலப்மெண்ட்டுக்காக ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். அப்போ உங்களோட அக்கௌண்ட்டுக்குள்ள 4 ம் விதமான கேம்பெயின் இருக்கும். அந்த ம் 4 விதமான கேம்பெயின் வந்துட்டு யாருக்காக? 2 கிளைண்ட்டுக்காக. ம் ஓகே ப்ரோ. இப்போ இப்போ அமௌண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து செந்தில் வந்து எனக்கு வந்து 10,000 கொடுத்துருக்காருன்னா, கார்த்தியும் 10,000 கொடுத்துருக்காங்கன்னா, அந்த ரெண்டு அமௌண்ட்டையும் நான் இந்த சேம் பில்லிங்ல தானே போடணும். அதான்ப்பா இது நம்மளோட ம் ஏஜென்சியோட அக்கௌண்ட். ஆ ஓ அதாவது ஏஜென்சி. நீங்க ஓகே தான் ஓகே. கார்த்தி தான் ஏஜென்சி. ம் 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 உங்களோட பில்லிங் இன்ஃபர்மேஷன், பிசினஸ் இன்ஃபர்மேஷன் அதை தான் நீங்க இங்க ப்ரொவைட் பண்ணுவீங்க. ம் 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 ஓகே உங்களோட ஓகே ப்ரோ. பிசினஸ் அக்கௌண்ட்டுக்குள்ள நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க ம் மல்டிபிள் கிளைண்ட்டுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க வந்துட்டு கேம்பெயின்ஸ் ரன் பண்ணி கொடுக்கலாம். அப்போ செந்திலுக்கு வந்து நீங்க 10,000 வாங்குறீங்க, கார்த்திக்கு ம் 20,000 வாங்குறீங்கன்னா ம் உங்களோட கிரெடிட்ல இருந்து தான் போகும். ம் உங்களோட பில்லிங் இன்ஃபர்மேஷன்ல இருந்து தான் 20,000 நீங்க மேல வந்துட்டு சப்போஸ் நீங்க கார்டு ம் இன்ஃபர்மேஷன் ம் ஏதாவது யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா இவங்களோட 2 கிளைண்ட்டுக்குமே சேர்த்து லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்ல இருந்து அமௌண்ட் ம் டிடக்ட் பண்ணுவாங்க. நீங்க அந்த அமௌண்ட் சேர்த்து தான் கிளைண்ட் கிட்ட நீங்க ம் வாங்கணும். ஓகே ப்ரோ. ஓகே. சப்போஸ் கிளைண்ட் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, இல்லைங்க எனக்கு வந்துட்டு புதுசா ஒரு அக்கௌண்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னா இன்னொரு ம் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி கொடுத்துருங்க. கார்த்திக்கு மட்டும் ஒரு அக்கௌண்ட், ஆ செந்திலுக்காக அக்கௌண்ட், உங்களோட அக்கௌண்ட்டுக்குள்ள ஓ நீங்க வச்சுக்க அவசியம் இல்ல. ஓ ஓகே ஓகே ப்ரோ. அவங்ககிட்ட அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அவங்ககிட்ட அந்த அக்கௌண்ட்ல நம்ம பண்ணி கொடுத்துடலாம். இல்லை அவங்களோட நம்மளோட அக்கௌண்ட்ல நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஆ ஓகே இப்ப ப்ரோ. என்கிட்ட புரியுது. வந்துட்டு ஒரு அக்கௌண்ட் இருக்கு, என்கிட்ட வந்துட்டு ஒரு 10 கிளைண்ட்டுக்கு நான் வந்துட்டு ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். அப்போ 10 ம் கிளைண்ட்டுமே என்னோட அக்கௌண்ட்டுக்குள்ள தான் வச்சு ரன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். ம் 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 அப்போ அவங்களுக்கு வந்துட்டு என்ன எவ்வளவு பட்ஜெட் செலவாகணுமோ அந்த பட்ஜெட் எல்லாத்தையுமே வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம கிட்ட இருந்து டிடெக்ட் பண்ணிப்பாங்க ஆட், அதாவது கூகுள் ம் ஆட். ம் பட் என்ன அந்த சர்வீஸ் சார்ஜும் பிளஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்றது எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்கோமோ அதுக்கு பில்லிங் கொடுத்துட்டு இவ்வளவு அமௌண்ட் செலவு ம் பண்ணிருக்கோம் அப்படின்ற அமௌண்ட் ம் வந்துட்டு என்ன அப்படின்னா கிளைண்ட் இருந்து நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிப்போம். ம் ஓகே ப்ரோ. ஓகேவா? அப்ப ஓகே ஏஜென்சில ப்ரோ. நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு அக்கௌண்ட் தான் வச்சிருப்பாங்க. ம் 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 ஓகேவா? அப்ப அந்த அக்கௌண்ட்டுக்குள்ள ம் வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா லைக் மல்டிபிள் கிளைண்ட்ஸை மேனேஜ் பண்ணிக்கலாம். ம் ஓகே ப்ரோ. ஓகேவா? அப்போ ஒரு ம் அக்கௌண்ட்டுக்குள்ள மல்டிபிள் கேம்பெயின்ஸ் வந்துட்டு நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். மல்டிபிள் கேம்பெயின்ஸ். ம் ஓகே. ஓகேவா? ம் ஓகே ப்ரோ. நான் என்னென்ன சொன்னேன், இது கிளைண்டா கூட இருக்கலாம், அவங்களோட ம் டைப்ஸ் ஆஃப் கேம்பெயினாவும் இருக்கலாம், இல்ல ம் அவங்களோட சர்வீசஸா கூட இருக்கலாம். ஓகே ப்ரோ. அவங்களோட சர்வீசஸ் இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அப்படின்னா நான் கூகுள் ஆடும் ப்ரொவைட் பண்றேன், மெட்டாவும் ப்ரொவைட் பண்றேன், லிங்க்டினும் ப்ரொவைட் பண்றேன். அப்போ ம் கூகுள் ஆடுக்காக ஒரு கேம்பெயின், ம் அதே மாதிரி மெட்டா ஆடுக்காக ஒரு கேம்பெயின், லிங்க்டின் ஆடுக்காக ஒரு கேம்பெயின். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் ம் நான் கிளைண்ட வச்சு சொன்னேன். ம் ம் செகண்ட் ம் வந்துட்டு என்ன அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ஆடை வச்சு டைப்ஸ் நான் ஆஃப் ஆட்ஸ். சொன்னேன். தேர்ட் ம் அவங்களோட சர்வீசஸ கூட நீங்க ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். ம் டைப்ஸ் ஆஃப் சர்வீசஸ் வச்சு கூட கேம்பெயின் இது பண்ணி பண்ணிக்கலாம். நீங்க இப்படி ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ம் இப்போ கூகுள் ஆடுக்கு மட்டும் இவங்க என்ன கேக்குறாங்க, லொகேஷன் வைஸ் கேக்குறாங்க. கூகுள் ஆடுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா சென்னையை பேஸ் பண்ணி ஒரு கேம்பெயின், கூகுள் ஆட பேஸ் பண்ணி எனக்கு மதுரையை பேஸ் பண்ணி ஒரு கேம்பெயின், தனியா இப்படியும் நீங்க பிரிக்கலாம். லொகேஷன் பேஸ்டும் பிரிக்கலாம். லொகேஷன் பேஸ் நீங்க பிரிச்சுக்கலாம், அதாவது ஆடியன்ஸை பேஸ் பண்ணி கூட நீங்க பிரிச்சுக்கலாம். ம் ஓகே ப்ரோ. கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன் ப்ரோ. ம் ஸோ இதுதான் ஒரு அக்கௌண்ட்டுக்குள்ள மல்டிபிள் கேம்பெயின்ஸை நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க மேனேஜ் பண்ணிக்கலாம். ம் ஓகேவா? ஓகே ப்ரோ. புரியுது. ஓகே, அது கிளைண்டாவும் இருக்கலாம், ம் கிளைண்டோட சர்வீசஸா இருக்கலாம், ப்ராடக்டா இருக்கலாம், இல்லனா ம் டைப்ஸ் ஆஃப் ஆடா இருக்கலாம், இல்லனா அந்த ம் இண்டிவிஜுவல் சர்வீசஸ்குள்ளேயே வந்துட்டு என்ன அப்படின்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆட் கேட்கலாம். ம் அப்போ இது எல்லாத்தையுமே வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு டிசைட் பண்ணிட்டு ஓகே இவங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா சிங்கிள் கேம்பெயினா ம் ரன் பண்ணி கொடுக்கறதா, மல்டிபிள் கேம்பெயினா ரன் பண்ணி கொடுக்கறதா அப்படின்ற மாதிரியான அது ம் நம்ம தான் வந்துட்டு என்ன அப்படின்னா டிசைட் பண்ணணும்.
ம். ஓகே ப்ரோ. இதே கான்செப்ட் சேம் தான் மெட்டா கான்செப்ட் ஆட்ஸும். தான் இங்கேயும். லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா ம். லைக் வந்துட்டு நம்ம மெட்டாலையும். ம். ஓகே. ஸோ இப்போ ஓகே. லைக் நீங்க வந்துட்டு ஒர்க் பண்ற அந்த ப்ரோக்ராம் வச்சுக்கோங்க. ப்ரோக்ராம் 1 இருக்கு. ப்ரோக்ராமுக்கு 1க்காக ஒரு கேம்பெயின், ம். ப்ரோக்ராம் 2க்காக ஒரு கேம்பெயின், ப்ரோக்ராம் ம். 3க்காக ஒரு கேம்பெயின், ப்ரோக்ராம் ம். 4க்காக ஒரு கேம்பெயின், ப்ரோக்ராம் ம். 5க்காக ஒரு கேம்பெயின் நீங்க செட் ஓகே. பண்ணிக்கலாம் ஒரு அக்கவுண்ட்டுக்குள்ள. ம். ஓகே ப்ரோ. புரியுதுங்களா? இது ஒரு ம். ஸ்ட்ரக்சர். புரியுது. ம். அடுத்து செகண்ட் ஸ்ட்ரக்சர் இதுலயே வந்துட்டு என்ன அப்படின்னா வேற மாதிரியும் கேட்பாங்க. ம். சோ இது ஒரு ஸ்ட்ரக்சர் நான் சொன்னேன். சரியா? ம். ம். அடுத்த ஸ்ட்ரக்சர் சேம் இதே ப்ரோக்ராம் தான். ப்ரோக்ராம்ல எந்த ஒரு சேஞ்சஸும் இல்ல. ம். பட் ஆனா இங்க பாருங்க ப்ரோக்ராம் நேம் ஒன்ன மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். இதுக்கு சர்ச் ஆட் ம். கேக்குறாங்க. ஓகே. தனி கேம்பெயின். ம். அதே மாதிரி ப்ரோக்ராம் நேம் ஒன்னு தான் டிஸ்ப்ளே ஆட் கேக்குறாங்க. ம். அப்போ ரெண்டாவது கேம்பெயின். அடுத்து வீடியோ ஆடும் கேக்குறாங்க. ம். 3 கேம்பெயின். ஒரே ப்ரோக்ராமுக்கு 3 3 விதமான கேம்பெயின்ஸ். கேம்பெயின்ஸ். சோ இதே கான்செப்ட் தான் ப்ரோக்ராம் 2, ப்ரோக்ராம் 3, ம். ப்ரோக்ராம் 4 அண்ட் ப்ரோக்ராம் 5. உங்களுக்கு ப்ரோக்ராம் 1, ப்ரோக்ராம் 2, ப்ரோக்ராம் 3, ப்ரோக்ராம் 4, ப்ரோக்ராம் 5ல ம். அவங்க டைப்ஸ் ஆஃப் ஆட்னு கேட்டாலே நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா தனியா கேம்பெயின் வந்துட்டு பிரிச்சு நீங்க ரன் பண்ற மாதிரி இருக்கும். அதே ஓகே மாதிரி ப்ரோ. ஒரு கேம்பெயின் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்மளோட ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸை மட்டும் டார்கெட் பண்ணுங்க. ப்ரோக்ராம் ஒன்னு ம். சர்ச் ஆட் தான். ஆனா ஆப்பிரிக்கன் ம். கண்ட்ரீஸ். அப்போ இது வந்துட்டு என்ன அப்படின்னா தனியா ஒரு கேம்பெயின். ம். ப்ரோக்ராம் ஓகே. நேம் ஒன்னு சர்ச் ஆட் தான். திரும்பவும் சர்ச் ஆட் தான். பட் வந்துட்டு இது வந்துட்டு என்ன ம். இந்தியா மட்டும் நான் டார்கெட் பண்ணி ரன் இந்தியா மட்டும் பண்ணணும். டார்கெட் பண்ணி. ரெண்டுமே சர்ச் ஆட் தான். ரெண்டுமே வந்துட்டு என்ன ம். அப்படின்னா ப்ரோக்ராம் ஒன்னு தான். ஆனா வேற வேற ம். லொகேஷன். நம்ம தனியா தனித்தனியா லொகேஷன். தான் கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணணும். ஓகே ப்ரோ. புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுச்சு ப்ரோ. ம். இப்போ ஒரு அக்கவுண்ட்டுக்குள்ள நீங்க ம். மல்டிபிள் கேம்பெயின்ஸ் வந்துட்டு நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ட்ரக்சர் ம். வந்துட்டு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம உள்ளுக்குள்ள போயிட்டு டூலுக்குள்ள போயிட்டு ப்ராப்பரா கேம்பெயின் வந்துட்டு நீங்க கிரியேட் பண்ண முடியாது. ம். புரியுது ப்ரோ. ம். புரியுதுங்களா? புரியுது. ம். அப்போ ஒரு அக்கவுண்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கே தெரியணும். ஓகே நம்ம ஒரு அக்கவுண்ட் வழியா நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா மல்டிபிள் கேம்பெயின்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். அந்த மல்டிபிள் ம். கேம்பெயின்ஸ் அப்படின்றது மேபி கிளைண்டா இருக்கலாம், டைப்ஸ் ஆஃப் ம். கேம்பெயினா இருக்கலாம். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா டைப் லொகேஷன் பேஸ்டா இருக்கலாம், டைப் ஆடியன்ஸ் ஆஃப் பேஸ்டா சர்வீஸ். இருக்கலாம், டைப் ஆஃப் சர்வீஸா கூட இருக்கலாம். டைப்ஸ் ஆஃப் சர்வீசஸா இருக்கலாம். அப்ப நம்ம தான் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம தான் டிசைட் பண்ண போறோம். ம். ஓகே புரிஞ்சுதுங்களா? ப்ரோ. புரிஞ்சுது. ம். ஓகே. சோ இந்த கூகுள் ஆட பொறுத்த வரைக்கும் ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணும்போது ம். நம்ம சம் செட்டிங்ஸ் எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்கும். லைக் வந்துட்டு என்ன ம். அப்படின்னா ஃபர்ஸ்ட் நெட்வொர்க் ஆர் பிளேஸ்மெண்ட். ம். நெட்வொர்க் ஆர் பிளேஸ்மெண்ட். பிளேஸ்மெண்ட். அதாவது என்னோட ஆடு எங்க ம். டிஸ்ப்ளே ஆகணும். அப்போ இது நம்ம ரன் பண்ண போறது கூகுள் ஆட் அப்படின்ற ஒரு டூல் மூலியமா தான். லைக் வந்துட்டு என்ன ம். அப்படின்னா நம்ம கேம்பெயின்ஸை நம்ம ரன் பண்ண போறோம். ஆமா. அப்போ எந்த இடத்துல எல்லாம் டிஸ்ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னா கூகுளோட பிளாட்ஃபார்ம்ஸ் தாங்க. வேற எந்த ஒரு ம். பிளாட்ஃபார்மும் கிடையாது. ஓகே ப்ரோ. கூகுளோட ம். பிளாட்ஃபார்ம் அப்படின்னா எஸ்சிஆர்பி அவங்களோடது, ம். ஆமா. யூடியூப் அவங்களோடது, ம். ஜிமெயில் அவங்களோடது, ஆமா. ம். அதே மாதிரி பிளே ஸ்டோர் அவங்களோடது, டிஸ்கவர் ம். பேஜஸ் அவங்களோடது, அதுக்கப்புறம் தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸ், தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் ம். இவங்க எல்லாமே டை அப் பண்ணிருப்பாங்க கூகுளோட. சரிங்களா? அந்த கூகுள் ஆட்சன்ஸ் வச்சு கூகுள் ஆட்சன்ஸ் மார்க்கெட். மூலியமா எஸ் கரெக்ட். ம். அப்ப தேர்ட் பார்ட்டி வெப்சைட் அப்ளிகேஷன்ஸ். ம். ஓகேவா? அப்போ நம்ம ஓகே ப்ரோ. கூகுள் ஆட் அப்படின்ற ஒரு டூல் வழியா நம்ம வந்துட்டு கேம்பெயின் வந்துட்டு ரன் பண்ணும்போது ம். லைக் வந்துட்டு எங்க
இவங்களோட நெட்வொர்க்ஸ்ல தான் வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்ப்ளே ஆக போகுது. கூகுளோட கூகுளோட நெட்வொர்க்ஸ்ல மட்டும்தான். இவங்க கூகுள் மூலியமா நீங்க Facebookல ரன் பண்ண முடியாது. கூகுள் மூலியமா லைக் வந்துட்டு நீங்க வந்துட்டு எங்க போய் ரன் பண்ண முடியாது? லிங்க்டின்ல ரன் பண்ண முடியாது. புரிஞ்சுதுங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணும்போது நீங்க அது எந்த நெட்வொர்க்ல என்னோட ஆட் வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்றத நீங்க செட் பண்ணுவீங்க. செகண்ட், பிட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்லுவோம். இதுதான் ரொம்ப ரொம்ப நம்ம ஸ்ட்ராங்கா தெரிஞ்சுக்க வேண்டிய இடம், பிட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ இந்த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்மளோட ஆடு எந்த ஸ்ட்ராட்டஜிஸ் பேஸ் பண்ணி வந்துட்டு என்ன அப்படின்னா ஒர்க் ஆகணும், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண போற ரிசல்ட் வந்துட்டு என்ன, எதை பேஸ் பண்ணி அமௌண்ட் வந்துட்டு எங்கிட்ட இருந்து டிடெக்ட் பண்ணணும் அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா டிசைட் பண்றதே இந்த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் தான். ஓகேவா? சோ பிட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம செட் பண்ணுவோம். ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணும்போது லைக் நம்மளோட பிட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்துட்டு என்ன அப்படின்றத நம்ம வந்துட்டு செட் பண்ணுவோம். அடுத்து லொகேஷன் நம்ம செட் பண்ணுவோம். எந்த லொகேஷன்ல இருக்கிற பீப்புளுக்கு என்னோட ஆட் வந்துட்டு தெரியணும். தென் அதுக்கப்புறம் என்ன லாங்குவேஜ் பேசுற பீப்புளுக்கு என்னோட ஆட் வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகணும். தென் அதுக்கப்புறம் ஆடியன்ஸ். ஸோ ஆடியன்ஸ் அப்படின்றதுக்குள்ள லைக் வந்துட்டு என்ன மாதிரியான ஆடியன்ஸுக்கு, மேலுக்கு மட்டும் தெரியணுமா, மேரிட் ஆனவங்களுக்கு மட்டும் தெரியணுமா, யாரெல்லாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் பத்தின இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களுக்கு மட்டும் தெரியணுமா அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம டிசைட் பண்றது எல்லாமே இந்த ஆடியன்ஸ் தான். தென் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் டேட், அதாவது கேம்பெயின் வந்துட்டு எப்போ ஸ்டார்ட் ஆகணும், எப்போ வந்துட்டு எண்ட் ஆகணும். அதே மாதிரி நீங்க கேம்பெயின் ஏதாவது ஷெட்யூலிங் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம ஒரு கேம்பெயின் லெவல்ல தான் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம செட் பண்ணுவோம். ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணும்போதே நம்ம கேம்பெயினோட செட்டிங்ஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா செட் பண்ணிடுவோம். ஸோ இங்க மெட்டால இது வந்துட்டு என்ன அப்படின்னா கொஞ்சம் சேஞ்சஸா இருக்கும். இப்போதைக்கு நான் மெட்டாவை அப்படியே வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். சரியா? கூகுள் ஆட் மட்டும் அப்படியே போவோம். சரியா? ஓகே. ஸோ இப்போ ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணும்போதே லைக் வந்துட்டு என்ன நடக்க போகுது, நீங்க இந்த கேம்பெயினோட செட்டிங்ஸ் எல்லாமே நீங்க செட் பண்ண போறீங்க அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. சரியா? ஓகே. அடுத்து ஒரு கேம்பெயின் வந்துட்டு நீங்க கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் சோ அங்க மல்டிபிள் ஆட் குரூப்ஸ் அப்படின்றத நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா கிரியேட் பண்ணிக்கலாம். மல்டிபிள் ஆட் குரூப்ஸ். ஆட் குரூப் 1, ஆட் குரூப் 2. சோ இதுதான் ப்ரோக்ராம் நேம் 1ன்ற அந்த ப்ரோக்ராம் நேம் 1க்கு நம்ம வந்துட்டு என்ன பண்ண போறோம், ரெண்டு விதமான ஆட் குரூப் வந்துட்டு கிரியேட் பண்ண போறோம். நம்ம நீங்க கேட்கலாம் லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் வந்துட்டு இங்க டைப்ஸ் ஆஃப் ஆட நான் வந்துட்டு செக்ரிகேட் பண்ணிக்க முடியாதா? இப்போ நான் வந்துட்டு பிஜி மெடிசன், இதுதான் வந்துட்டு என்னோட கேம்பெயின் நேம்னு வச்சுக்கோங்க. கேம்பெயின் நேம் வந்துட்டு என்ன அப்படின்னா பிஜி மெடிசன். ஸோ இந்த பிஜி மெடிசனுக்குள்ள வந்துட்டு என்ன அப்படின்னா நான் வந்துட்டு ப்ரோக்ராம் 1க்கு நான் வந்துட்டு சர்ச் ஆடு, ப்ரோக்ராம் 1க்கு கூகுள் வீடியோ ஆடு, ப்ரோக்ராம் 1க்கு நான் வந்துட்டு கூகுள் டிஸ்பிளே ஆட் ரன் பண்ண முடியுமா? இப்படி ஆடு குரூப் லெவல்ல அப்படின்னா பண்ண முடியாது. டைப்ஸ் ஆஃப் ஆட நீங்க ரன் பண்ண முடியாது. பட் சர்வீசஸ் நீங்க ரன் பண்ணிக்கலாம். சர்வீசஸ் நீங்க ரன் பண்ணிக்கலாம். டைப்ஸ் ஆஃப் ஆட் நீங்க ரன் பண்ண முடியாது. இப்போ அந்த ஒரே ப்ரோக்ராமுக்கு என்னால வந்து சர்ச், டிஸ்ப்ளே, வீடியோன்னு இந்த ஆட் குரூப்ல வந்து ரன் பண்ண முடியாதா? பண்ண முடியாது. ஆட் குரூப்புக்குள்ள நீங்க ரன் பண்ண முடியாது. ஆட் குரூப்பா நீங்க ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. நீங்க டைப்ஸ் ஆஃப் கேம்பெயின் நீங்க வந்து ஸ்ப்ளிட் பண்ண போறீங்கனாலே நீங்க வேற ஒரு புது கேம்பெயின் தான் நீங்க கிரியேட் பண்ணணும். ஓகே ப்ரோ. பட் ஆனா சர்வீசஸ் நீங்க ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். சர்வீசஸ் ஸ்ப்ளிட் பண்ணலாம். சர்வீசஸ் ஆட் குரூப்ல நீங்க ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிஜி மெடிசன், இந்த பிஜி மெடிசனுக்குள்ள ப்ரோக்ராம் நேம் 1க்காக ஒரு ஆட் குரூப், ப்ரோக்ராம் நேம் 2க்காக ஒரு ஆட் குரூப், ப்ரோக்ராம் நேம் 3க்காக ஒரு ஆட் குரூப், ப்ரோக்ராம் நேம் 4க்காக ஒரு ஆட் குரூப், ப்ரோக்ராம் நேம் 5க்காக ஒரு ஆட் குரூப். அப்ப இங்க என்ன, ஒரே ஒரு கேம்பெயின், நான் 5 கேம்பெயினா கிரியேட் பண்ணல, ஒரே ஒரு கேம்பெயினா கிரியேட் பண்ணி என்னோட இந்த 5 சர்வீசஸுமே நான் ஆட் குரூப்பா செக்ரிகேட் பண்ணிக்கிறேன் அப்படின்றத நீங்க செட் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ. அப்போ 5 கேம்பெயினா நீங்க கிரியேட் பண்ண போறீங்களா,
இல்ல ஒரே ம் கேம்பெயினா கிரியேட் பண்ணி நான் ஆட் குரூப்ஸ் மூலியமா நான் வந்துட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னா நான் 4 ம் விதம் அந்த அந்த 5 விதமான ப்ரோக்ராமையுமே வந்துட்டு என்ன அப்படின்னா நான் டார்கெட் பண்ண போறேன் அப்படின்னா நீங்க டார்கெட் பண்ணி ஸ்பிட் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்துட்டு ஒரு கூகுள் சர்ச் ஆடா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கூகுள் சர்ச் ஆட் ஓகேவா. ம் ம் நம்ம ம் ஆட் குரூப் வந்துட்டு கிரியேட் பண்ணும்போது இந்த ம் ஆட் குரூப்புக்குள்ள தான் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம அந்த ப்ரோக்ராம் ரிலேட்டடான கீவேர்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வைப்போம். அவ்வளவுதான். ஆட் குரூப் கண்டைன்ஸ் கீவேர்ட்ஸ். ஆட் குரூப்ஸ் கண்டென்ட் கீவேர்ட்ஸ். அப்போ பிஜி மெடிசின் அப்படின்றது ஒரு கேம்பெயின். ப்ரோக்ராம் ம் நேம் ஒன்னுன்றது ஆட் குரூப். அப்போ அந்த ப்ரோக்ராம் நேம் ஒன்னு ஆட் குரூப்புக்குள்ள ப்ரோக்ராம் நேம் ஒன்னு சம்பந்தப்பட்ட கீவேர்ட்ஸா இருக்கும். ம் ப்ரோக்ராம் நேம் 2 அப்படின்ற ஆட் குரூப்ல ப்ரோக்ராம் நேம் 2 ம் பத்தின கீவேர்ட்ஸா இருக்கும். ம் ப்ரோக்ராம் 3 அப்படின்ற ஆட் குரூப்புக்குள்ள ப்ரோக்ராம் 3 பத்தின ஆட் குரூப்ஸா இருக்கும். ம் ப்ரோக்ராம் நேம்குள்ள ப்ரோக்ராம் நேம் 4 சம்பந்தப்பட்ட கீவேர்ட்ஸ் எல்லாமே ம் இருக்கும். ப்ரோக்ராம் ம் நேம் 5குள்ள ப்ரோக்ராம் நேம் அது 5 சம்பந்தப்பட்ட கீவேர்ட்ஸ் எல்லாமே உள்ளுக்குள்ள இருக்கும். ம் அப்போ ஒரு ஓகே ப்ரோ. ஆட் குரூப் அப்படின்றது கூகுள் சர்ச் ஆடா நீங்க கன்சிடர் பண்ணிக்கிட்டீங்கன்னா ம் நம்பர் ஆஃப் கீவேர்ட்ஸ். நம்ம ம் எந்த கீவேர்ட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா டார்கெட் பண்ணி நம்மளோட ஆடை வந்துட்டு கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ ஸோ அந்த ஆடை அந்த கீவேர்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஆட் குரூப்புக்குள்ள நம்ம செக்ரிகேட் பண்ணுவோம். ம் ஓகே ப்ரோ. சப்போஸ் நான் வந்துட்டு ப்ரோக்ராம் நேம் 2 மட்டும் நான் தனியா கேம்பெயின் வந்து ரன் பண்ண போறேன் அப்படின்னா நீங்க லைக் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரோக்ராம் நேம் 2குள்ளேயும் நீங்க நம்பர் ஆஃப் ஆட் குரூப்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த ஆட் ம் குரூப்ஸ் அப்படின்றது ப்ரோக்ராம் நேம் 2 சம்பந்தப்பட்ட ஒரு ஆட் குரூப் ஒன்னு, ம் ப்ரோக்ராம் நேம் 2 சம்பந்தப்பட்ட ஆட் குரூப் 2, ப்ரோக்ராம் நேம் ம் 2 சம்பந்தப்பட்ட ஆட் குரூப் 3. ம் அதாவது ப்ரோக்ராம் நேம் 2 அப்படின்றது அட்மிஷன் சம்பந்தப்பட்டவங்க, அட்மிஷன் சம்பந்தமா யாரெல்லாம் தேடுறாங்களோ அவங்க கீவேர்டை மட்டும் தனியா ம் குரூப் பண்ணி வச்சிருப்போம். ஓகே. ப்ரோக்ராம் நேம் 2 செகண்ட் ஆட் குரூப் வந்துட்டு எதுக்காக அப்படின்னா லைக் ம் வந்துட்டு ஆன்லைன்ல அவங்க ஏதாவது வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் நம்ம கோர்ஸை பத்தி ஆன்லைன்ல சிலபஸ் ஏதாவது இருக்குதான்னு தேடி வரவங்க வச்சுக்கோங்களேன். ம் ஆன்லைன் சிலபஸ் சம்பந்தப்பட்ட கீவேர்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து நம்ம இந்த ப்ரோக்ராம் 2 அப்படின்ற ஆட் குரூப்ல நம்ம வச்சுக்கலாம். ம் ஓகே ப்ரோ. இந்த ஆட் குரூப் 3ல வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு ப்ரோக்ராம் பத்தி தேடுறவங்க டைரக்டா அட்மிஷன் சம்பந்தமா தேடல, சிலபஸ் பத்தி தேடல, டைரக்டா ப்ரோக்ராம் நேம் 2 பத்தியே தேடுறவங்களோட கீவேர்ட்ஸ் மட்டும். அப்போ ம் நம்ம ஒரு கேம்பெயின்குள்ள இது மாதிரி மல்டிபிள் ஆட் குரூப்ஸ் வந்துட்டு நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ. அதாவது ஒரே ப்ரோக்ராம் தான். ஆனா அதோட பர்பஸ் அட்மிஷனுக்கு தனியா ரன் அட்மிஷனுக்கு பண்றோம். தனியா அட்மிஷன் சம்பந்தமா தேடும்போது அட்மிஷன் சம்பந்தப்பட்ட கீவேர்டை குரூப் ஆ பண்ணி வச்சுக்கலாம். தென் அப்புறம் இந்த அதுக்கப்புறம் சிலப வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ரோக்ராம பத்தி ம் டைரக்டா தேடுறவங்களை வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ரோக்ராம் பத்தி தேடுற அந்த அவங்கள வந்து தனியா குரூப்பிங் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். ம் ஓகே ப்ரோ. அப்போ ஆனா இதுலயே இதுல என்னன்னா ப்ரோ, இப்ப ப்ரோக்ராம் நேம் டு அட்மிஷன் அதுல இருக்கிற ஒரு ஆட் குரூப் நான் கிரியேட் பண்ணிட்டேன். அதே ஆட் குரூப் அதே அட்மிஷனை வச்சு நான் வீடியோக்கு கிரியேட் பண்ண முடியாது அதுலயே, கரெக்டா? பண்ண முடியாது, பண்ண முடியாது. ஆ ஓகே ப்ரோ. ஓகே, புரியுது. ஓகேவா. ஓகே ப்ரோ. ஓகே, இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா ஆட் குரூப் வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டோம். அப்ப அதாவது ம் ஒவ்வொருதுலயும் கீவேர்ட்ஸ் வந்துட்டு இருக்க போதுன்னு வச்சுக்கோங்க. கூகுள் சர்ச் ஆடா இருந்துச்சுன்னா ம் தென் ஃபைனல் லெவல் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆட் காப்பீஸ்ங்க. ஆட் ஆட் காப்பீஸ். காப்பி. ஆட் அப்ப ஆட் காப்பி. காப்பீஸ் நீங்க மல்டிபிள் ஆட் காப்பீஸ் எழுதிக்கலாம். ம் ஒரே ஒரு ஆட் மட்டும் இல்ல. அதாவது ஏ அப்படின்ற ஆட் மட்டும் தெரியணும்னு அவசியம் இல்ல. பீன்ற ஆடும் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணலாம், சீன்ற ம் ஆடும் டிஸ்ப்ளே பண்ணலாம் உங்களுக்கு ஒரு ஆட் ம் குரூப்புக்குள்ள. ஒரு ஆடுக்கும் ஓகே ப்ரோ. மல்டிபிள் அப்போ ஆட் காப்பீஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்ட்ரக்சர் கூகுள் ஆடோட ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா ஒரு அக்கவுண்டுக்குள்ள ம் மல்டிபிள் மல்டி கேம்பெயின்ஸ், ஒவ்வொரு ம் இண்டிவிஜுவல் கேம்பெயின்ஸ்குள்ள மல்டிபிள் ஆட் குரூப்ஸ், பீஸ் ஒவ்வொரு ஆட் இண்டிவிஜுவல் குரூப். ஆட் குரூப்ஸ்குள்ள மல்டிபிள் ஆட் காப்பீஸ். ம் வெயிட் பண்ணுங்க, செஷன் எண்ட் ஆக போகுது. நான் இன்னொரு லிங்க் தரேன். ஆ ஓகே ப்ரோ.